நாளை அதிகாரிகளுக்கு வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இந்த நிறைய பேர் கற்பது ஐஏஎஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. என்னென்ன புத்தகங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 போன்ற தேர்வுகளுக்கு படிக்கலாம், அதே மாதிரி அந்த புத்தகங்கள்லாம் தமிழ்ல இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் கேக்குறீங்க. அதே மாதிரி சிலர் பிடிஎஃப் தமிழ்ல வேணும், என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றது இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, எங்களுக்கு தமிழ்லையும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்துச்சு. சரிங்களா? ஸோ அதற்காக ஒரு ஆடியோ தான், ஒரு வீடியோ தான் இது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 டிகிரி படிச்சவங்க யாருனாலும் இந்த குரூப் 1 குரூப் 2 எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த குரூப் 1 குரூப் 2க்கு குரூப் 1க்கான சிலபஸ் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, அதை தான் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 3 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், விஏஓ இருக்கட்டும், எல்லா தேர்வுகளுக்குமே இந்த குரூப் 1 சிலபஸ்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அதுதான் இது. சரிங்களா? ஸோ நீங்க டிகிரி முடிச்சவங்க நிறைய பேர் இந்த குரூப்ல இருக்கீங்க. மெஜாரிட்டியா குரூப் 1க்கு நீங்க நேரடியா ப்ரிப்பேர் பண்ணும்போது குரூப் 2 அல்லது குரூப் 4 ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்க அந்த தேர்வை எழுதிடலாம். சரிங்களா? இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதுல குரூப் 1ல ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜெனரல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வரும். சரிங்களா? பொது அறிவியல், தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா பொது அறிவியல். இந்த பொது அறிவியல்ல பாத்தீங்க அப்படின்னா இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், இந்த 4 பகுதியில இருந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. 4 சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. இதுல முதல்ல நம்ம இயற்பியல் பார்ப்போம். இப்ப இயற்பியல் சம்பந்தப்பட்ட இது பார்த்தோம் அப்படின்னா, இதுல பேரண்டத்தின் அமைப்பு, அதே மாதிரி பொது அறிவியல் விதிகள், அதே மாதிரி புதிய உருவாக்கங்களும் கண்டுபிடிப்புகளும், இது எல்லாமே சமச்சீர் புக்கை படிச்சவங்களுக்கு இதை வாசிக்கும் போதே தெரியும். ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட பாடங்கள் தலைப்போட அல்லது ஏதாவது ஒரு இடத்துல படிச்ச மாதிரி இருக்கும். சமச்சீர் புக்கில் 6வதுல இருந்து 10வது வரையும் எல்லா புத்தகத்தையும், அறிவியல் சம்பந்தப்பட்ட எல்லா புத்தகத்தையும் படிச்சு முடிச்சிருந்தவங்களுக்கு, 1 டைம் அல்லது 2 டைம் வாசிச்சிருந்தவங்களுக்கு இதை படிக்கும் பொழுதே தெரியும். அறிவியல் பொறுத்த வரையில கண்டிப்பா நீங்க சமச்சீர் புத்தகத்தை படிச்சுதான் ஆகணும். சமச்சீர் புத்தகத்துல இருந்து வெளியே அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புன்றது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுல சிலபஸ்ல இருந்து வெளியில கேள்விகள் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா இந்த சிலபஸ்ல இருக்கிற எல்லாமே நம்ம சமச்சீர் புக்கு 6ல இருந்து 10வது வரையும் உள்ள எல்லாத்துலயுமே இருக்கு. இயற்பியல் இதே மாதிரிதான். அதே மாதிரி நீங்க வேதியியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், தனிமங்கள், சேர்மங்கள், அமிலங்கள், காரங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு தலைப்புல 6வதுல இருந்து 10வது வரையும் அறிவியல் புக்கை தனியா எடுத்து வச்சு நீங்க இந்த சிலபஸையும் கையில எடுத்து வச்சு இந்த சிலபஸ் எந்தெந்த பாடலாம் இருக்குன்றத நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பண்ண முடியும். சரிங்களா? எல்லாமே சமச்சீர் புக்கில் தான் இருக்கு. தாவரவியல் சம்பந்தப்பட்ட அதே மாதிரிதான், விலங்கியல் சம்பந்தப்பட்டதும் அதே மாதிரிதான். சரிங்களா? இப்ப பகுதி 2 பார்ட் 2க்கு நம்ம போவோம். இதுல நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. இது நம்ம எந்த புத்தகத்துல இருந்தும் படிக்க முடியாது. சரிங்களா? இதுக்குன்னு தனியா எதுவும் புத்தகங்கள்லாம் கிடையாது. தினமும் நீங்க செய்தித்தாள் படிச்சாலே போதுமானது, 100% போதுமானது. ஏன் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட், இந்த இன்ஸ்டியூட், அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ், இவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி நீங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே அன்னன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து தான் அவங்க எடுத்து போடுவாங்க. சரிங்களா? செய்தித்தாள்ல இல்லாத ஒரு விஷயத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட போறது கிடையாது. நீங்க அன்னன்னைக்கு செய்தித்தாள் முழுமையா படிச்சாலே போதும். முறை இருக்கு. சரிங்களா? எது தேர்வுக்கு, நம்ம தேர்வுக்கு தேவையானது, எது சம்பந்தமான ஒரு டாபிக் படிக்கும் பொழுதே அதுல இந்த தேர்வுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு குரூப் 1 தேர்வுக்கு பயன்படுமா பயன்படாதா அப்படின்றத பிரிச்சு பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி. சரிங்களா? வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாமே சமீபத்திய நடப்புகள் தான். இந்த ஹிஸ்டரி, வரலாறு சம்பந்தப்பட்டது வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு செய்தித்தாள்ல, இந்து செய்தித்தாள்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேதி மார்ச் 2, 2018. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் இருக்காது இல்லையா? சோ நம்ம தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். அந்த ரவீந்திரநாத் தாகூர் நம்ம ஜனகணமன எழுதி 100 ஆண்டுகள் ஆயிருச்சு. எப்படி?
100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் அதோட இதை வந்து முதல்ல வந்து ஆந்திராவில் உள்ள ஒரு இடத்துல வந்து பாடினாரு. அவர் பாடினது தான் வந்து அவர் பாடி அந்த ஜனகணமன வந்து பாடி அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஒரு இது மாதிரி அகாடமி மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அந்த பள்ளியில வந்து இவங்களை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இவர் போய் தங்கி இருந்திருப்பாரு. அங்கதான் எழுதி இருப்பாருன்னு கூட எழுதி இருந்து வந்து அந்த இதை வந்து பாடி இருப்பாரு. சரிங்களா, இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து ஹிஸ்டரி ஓரியன்டட். இன்னைக்கு செய்தித்தாள்ல நான் படிச்சேன், இந்த நியூஸ படிக்கிறேன். இன்னைக்கு நியூஸ் அப்படின்றது இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது. கரண்ட் அஃபேர்ஸ் இதை எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா வரலாற பேஸ் பண்ணுது. இப்படிதான் நீங்க வந்து பிரிச்சு படிக்கிறதுக்கு புவிய ஜியோகிராபியா இருக்கட்டும், எக்கானமியா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும். இந்த சயின்ஸ் அண்ட் டெக் ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து நான் ஏன் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 லெவல்ல போகும்போது வந்து ஹிந்து வந்து ஃபர்ஸ்ட். சரிங்களா, ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறது டாப், அதுதான் நம்பர் 1. ஒருவேளை வந்து என்னால இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஹிந்து வந்து தமிழ்ல படிங்க. அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. டிஎன்பிஎஸ்சிக்கு ஹிந்து தமிழ் பேப்பர் படிச்சாலே, அதுவும் தினமும் படிச்சாலே போதுமானது. எதுக்கு அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். சரிங்களா, அதுக்கு அடுத்தபடியா வந்து தினமணி படிங்க, அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் வந்து நம்ம எக்ஸாம் ஓரியன்டான இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கும். எந்த செய்தித்தாள்கள் படிச்சாலுமே வந்து நம்ம தேவைக்கு நம்ம படிப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் சேகரிக்கிற மாதிரியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் தான் நம்ம படிக்கணும். சரிங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிச்ச செய்தித்தாள்கள்ல படிச்ச எல்லாத்தையுமே வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அதுவும் ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கும். வந்து புவியியல் ஜியோகிராபி. சரிங்களா, இந்த ஜியோகிராபிக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்றது கண்டிப்பா நீங்க வந்து இந்த சமச்சீர் கல்வி புத்தகம் 6ல இருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட்டா தரோவா படிச்சு முடிச்சிருங்க. சரிங்களா, ஏன் அப்படின்னா சயின்ஸுக்கா இருந்தாலும் சரி, ஜியோகிராபிக்கா இருந்தாலும் சரி, இந்த சமச்சீர் புத்தகத்துல இருந்துதான் எல்லா சிலபஸுமே இதுல கேட்கக்கூடிய வந்து பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பம் எல்லாமே வந்து சமச்சீர் கல்வியில இருக்கு. அத முழுமையா நல்லா நல்லா படிச்சு முடிச்சுட்டு அதற்கு அடுத்தபடியா இல்ல இன்னும் நீங்க படிக்க விரும்புனீங்க அப்படின்னா கோகல்யான் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அந்த கோகல்யான் நீங்க வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா, எதுக்கு ஜியோகிராபிக்கு. அதற்கு அடுத்தபடியா வந்து இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு. சரிங்களா, சோ இந்திய வரலாறு மற்றும் பண்பாடுக்கு நீங்க வந்து பிபின் சந்திரா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் வந்து தமிழ்லயும் இருக்கு. சரிங்களா, நவீன கால இந்தியா, சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா, சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் இருக்கு. பிபின் சந்திரா அது வந்து நியூ செஞ்சுரி பப்ளிகேஷன். இது வந்து முழுக்க தமிழ்லயே இருக்கு. சரிங்களா, இது வந்து இங்கிலீஷ்ல மட்டுமே அரிதாக வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். பிபின் சந்திரா புக் வந்து ஹிஸ்டரிக்கு வந்து நீங்க இங்கிலீஷ்ல தேர்ந்தீங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும். ஆனா தமிழ்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் கிடைக்கும். இந்த பிபின் சந்திரா புத்தகத்தை வச்சுதான் உங்களுக்கு வரலாறு வகுப்பு நம்ம கற்பது ஐஏஎஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த புத்தகம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதை வச்சுதான் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து கற்பது ஐஏஎஸ் வீடியோல வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால ஹிஸ்டரிக்கு வந்து புத்தகம் வாங்க முடியாதவங்க நம்ம வகுப்பை தெளிவா ஒவ்வொரு நாளும் தயவு செய்து பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம், ஃபுல்லா வந்து கவர் பண்ணிடுவோம் சிலபஸ. சரிங்களா, அதற்கு அடுத்தபடியா வந்து அரசியல் அமைப்பு பாலிட்டி. சரிங்களா, சோ இந்த பாலிட்டிக்கும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளோட வகுப்புல முழுக்க வந்து வீடியோக்கள் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா, அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டே இருந்தாலே போதும். இல்ல எனக்கு புத்தகம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பாலிட்டியை பொறுத்தளவு லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்காரு. அவர் எழுதுனது, அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான். சரிங்களா, சோ அந்த லக்ஷ்மிகாந்த்ல புத்தகத்துல இருந்துதான் நாங்க உங்களுக்கு வந்து பாலிட்டி வகுப்பானது எடுத்துட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்க அதை படிக்க விரும்புனீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் அந்த புத்தகத்தை வந்து வாங்கிக்கோங்க பாலிட்டிக்கு, அரசியல் அமைப்புக்கு. சரிங்களா, இந்தியன் அகாடமி. சரிங்களா, சோ இந்த இந்தியன் அகாடமியை பொறுத்தளவு 2 புத்தகங்கள் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா நாட்டு கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். இதை எழுதினவர் வந்து சோமவல்லியப்பன் அப்படின்னு சொல்லி. நாட்டு கணக்கு இதை எழுதினவர் வந்து சோமவல்லியப்பன். சரிங்களா, இந்த நாட்டு கணக்கு புத்தகம் வந்து
ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வந்து இருக்கும். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பத்தி ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். இத முதல்ல நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக சங்கர் கணேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு, சரிங்களா? இல்ல அப்படின்னா நீங்க நாட்டு கணக்கு படிக்காம நேரடியா வந்து சங்கர் கணேஷ் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு முக்கிய கருத்துக்கள் இந்தியன் எக்கானமி, சரிங்களா? சோ இது வந்து சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்னு சொல்லி இவர் வந்து நம்ம விருதுநகரை சேர்ந்தவர் தான். இவர் வந்து ஒரு IRS அதிகாரி, சரிங்களா? இவர் எழுதின புத்தகம் வந்து தமிழ்ல கிடைக்குது. அந்த புத்தகத்தை நீங்க எக்கனாமிக்கு வாங்கி படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை தவிர வேற எந்த புத்தகத்தையும் நீங்க வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை மட்டும் முழுசா நீங்க படிச்சாலே போதும். குரூப் 1 கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடலாம், சரிங்களா? அடுத்து இந்திய தேசிய இயக்கத்துக்கும் நான் சொன்ன மாதிரி பிபின் சந்திரா வந்து ஏன் 2 புக்கு சொன்னேன், நவீனகால இந்தியா ஒன்னு சொன்னேன், சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா ஒன்னு சொன்னேன் இல்லையா? சோ இந்த இதுல வந்து முன்னாடி வந்து வரலாறு, ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் வந்து அதுல கவர் ஆகும். அதே மாதிரி இந்த வந்து இந்திய தேசிய இயக்கம் அதுவும் வந்து அதோட சேர்ந்தது வந்து கவர் ஆகும், சரிங்களா? சோ அதனால வந்து நீங்க பிபின் சந்திரா புக் வந்து இந்த இந்திய தேசிய இயக்கத்துக்கு வந்து நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியா வந்து கணிதம் மற்றும் அறிவு கூர்மை, தகவல் தொழில்நுட்பம், சரிங்களா? சோ இதுதான் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த 25 மதிப்பெண்களுக்கு வரும். அது போக வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்றது வருது. இந்த சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்றதுக்கு நீங்க தனியாலாம் போய் எந்த புத்தகமும் வாங்கிலாம் படிக்க முடியாது. நீங்க இப்ப ஹிந்து பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஹிந்து பேப்பர் பாருங்க அப்படின்னு. அதே ஹிந்து பேப்பர்ல வந்து இந்த ஒவ்வொரு நாளும் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்கு வந்து நியூஸ் பேப்பர் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், சரிங்களா? நியூஸ் பேப்பர் வந்து நீங்க படிச்சீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு போதுமானது. கணிதம் மற்றும் அறிவு கூர்மை அந்த இதுக்கு வந்து RS அகர்வாலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? RS அகர்வாலை வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இதை வந்து நீங்க வந்து நல்லபடியா வந்து 25 மதிப்பெண்களையும் எடுத்துடலாம், சரிங்களா? குரூப் 1 தேர்வுக்கான புத்தகங்கள் இதுதான். நல்லபடியா படிங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வகுப்புகள் அற்புத IASல வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்க வந்து தெளிவா கேட்டுக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாலே போதும். இன்னும் போக போக வந்து எல்லா வகுப்புகளும் கவர் ஆகும். நன்றி.